ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். இங்க கார்பன் யூஸ் பண்ண ரெடியூசிங் ஏஜென்டா, இங்க நான் ஹைட்ரஜன் யூஸ் பண்ண போறேன். அது யாருக்கு சார்? ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். யாரு அவங்க அப்படின்னா அயனா இருக்கலாம், இல்ல லெட்டா இருக்கலாம், இல்ல காப்பரா இருக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்க ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா the metal having less electropositive than hydrogen. ஹைட்ரஜனை காட்டிலும் எந்த மெட்டல் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹைட்ரஜனை நீங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண முடியும். அதனால ஒன்வெடுக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான். அங்க எப்படி கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறிச்சோ, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டரா மாறிடும். அப்ப மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகும்? மெட்டலா ரெடியூஸ் ஆகும். Ag மாறிடுச்சா? தென் என்ன ஆகுது? இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டரா மாறுது, H2O. இப்ப பேலன்ஸ் பண்ணணும். இங்க 2 Ag இருக்கு, இங்க 1 Ag தான், முன்னாடி 2 போட்டுக்கோங்க. அப்ப வாட்டர் பாருங்க, H2 இங்க H2 முடிஞ்சு, இங்க O ஒன்னு தான் முடிஞ்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, இங்க அயன் ஆக்சைடு என்னவாகும்? அயனா ரெடியூஸ் ஆயிருச்சு. தென் திஸ் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஆக்சைடு இட் ஃபார்ம்ஸ் வாட்டர் H2O. இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணனும். இங்க 3 அயன் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, முன்னாடி 3 போட்டுருங்க. தென் ஆக்சிஜன் வந்து இங்க 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இங்க 4 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரஜன் 8 ஆயிருது. அப்போ உங்க 8 வந்து இங்க என்ன பண்ணுங்க? 4 போட்டுருங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் ஆக்சைடு ரெடியூஸ்டு பை என்னது மாதிரி நான் இருக்கு உங்களுக்கு 11th படிச்சிருக்கேன். என்னது? வாட்டர் கேஸ். உண்மை எடுக்கக்கூடியது. வாட்டர் கேஸ் என்னது? மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனா இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் நம்ம? வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிக்கல் ஆக்சைடை வாட்டர் கேஸை வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு மெட்டலா மாறும். என்னவாகும்? நிக்கலா மாறிடுச்சு. தென் இந்த கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் அப்படின்னு மாறிடும். இப்ப பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க என்ன சரியா இருக்குன்னு பாருங்க. கவனிங்கம்மா, என்ன ஆகுது? நிக்கல் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? இங்க கவனிங்க, 3 இருக்கு. 2 1 3 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? நான் இந்த 3 வர வைக்கணும். அப்ப இங்க என்ன பண்றேன் சார்? 2 போட்டேன் அப்படின்னா 2 ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன் 3 ஆயிருச்சு. ஆனா நிக்கல் என்ன ஆயிருச்சு? 2 ஆயிருச்சு. அப்ப நிக்கல் 2ஆ போட்டுருங்க. சரிங்களா?